ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ருசியான கோதுமை மாவு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. சின்ன டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். மாவு முதல்ல கரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போது மொத்தமாக 5 கப் தண்ணி தேவைப்படும். முதல்ல கரைச்சிக்கலாம், அப்புறம் 2 கப்பு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி விட்டுறலாங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கரைச்சிக்கலாம். மாவு நல்லா கரைச்சாச்சுங்க. இனி மீதம் இருக்க 2 கப் தண்ணியும் ஊற்றிக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 5 கப் தண்ணி சரியாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இது ஓரமாக இருக்கட்டும். கடையில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நம்ம நெய்யில் செஞ்ச எந்த அளவுக்கு டேஸ்ட் வருமோ அதே அளவு தான் தேங்காய் எண்ணெயிலும் வரும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துடலாம். முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. போதும், எடுத்துடலாம். இப்போ இதே கடையில் கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்தாலும் அதை சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துடலாம், இல்லைனா மாவு கீழே நிற்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. கூழ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ 2 கப் சர்க்கரை மட்டும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 3 டம்ளர் சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 கப் சர்க்கரை கேரமல் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. கேரமல் பண்ணுறதுக்கு சின்ன பேனில் 1/2 கப் சர்க்கரை கொட்டிடலாம். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேரமல் பண்ணிங்கன்னா தான் சரியாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணிட்டீங்கன்னா கேரமல் ரொம்ப கெட்டியாயிரும், எடுத்து ஊற்றவே முடியாது. கேரமல் ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தேன் கலரில் வந்துருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அல்வாவில் கொட்டிடலாம்.
ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அல்வா செய்ய சாலிடாக 20 நிமிஷம் போலேயே ஆகும். இப்போ பார்த்தா லைட் கலராக தான் இருக்கும். அல்வா நல்லா சுருண்டு வரும்போது ப்ரௌன் கலரில் ஆயிரும். நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த அல்வாக்கு முழுசாக 3/4 கப் தேங்காய் எண்ணெய் சரியாக இருக்கும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மிச்சம் இருக்க தேங்காய் எண்ணெயும் கொட்டிடலாம். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும். நம்ம நெய்யில் செய்யும் போது எந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்குமோ அதே அளவு டேஸ்ட்டு தான் தேங்காய் எண்ணெயிலும் கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி சேர்த்துக்கலாம். அது கூட நான் கொஞ்சம் பம்கின் சீட்ஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா டார்க் கலர் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நம்ம கேரமல் சேர்த்திக்கிறோம். இது கூட ஏலக்காய் எதுவுமே சேர்த்திக்க வேண்டாம், இந்த ஃப்ளேவரே நல்லா தான் இருக்கும். இனி ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டுங்க, அப்போ தான் நல்லா சுருண்டு வரும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஈஸியான அல்வா தான் இது. நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றின தேங்காய் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம 3/4 கப்பு தானே ஊற்றிருக்கோம், அதனால் லைட்டாக தான் வரும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.